திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 3ஆம் தந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் தலைப்பு அட்டாங்க யோகம் பார்த்தோம். அதுல இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம் பார்த்தோம். பிராணாயாமத்துல இன்னையோட பிராணாயாமம் முடியுது. கடைசி பாடல் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஓரளவு ஞாபகம் இருக்கும். மூச்சு காற்ற குதிரையோட ஒப்பிட்டு சொல்றாரு. மூச்சு காற்ற மேல உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன மாதிரியான பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு புள்ளினூ அப்படிங்கிற பறவைய உதாரணம் காமிச்சு, அது எப்படி வயிற உள்ள இழுக்குதோ, அது மாதிரி நம்மளும் உடியான பந்தம், அக்னிசார பிராணாயாமா இந்த மாதிரி சில பயிற்சிகள் மூலமா நம்மளுடைய மூச்சு காற்ற இன்னும் நல்லா மேல் நோக்கி கொண்டு போகலாம். அப்படி மேல கொண்டு போகும்போது அடி வயிற்றுல இருக்கக்கூடிய அபானன் அப்படிங்கிற காற்றும், நம்ம இன்ஹேல் பண்ற பிராணன் அப்படிங்கிற காற்றும் 2ம் மேல ஒண்ணு சேரக்கூடிய அந்த அந்த வித்தை தான் இந்த பிராணாயாம பயிற்சிக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. எப்பவுமே இடது நாசியில சுவாசம் உயர்ந்து இருக்கிறது போல செய்யணும். அந்த மூச்சு பயிற்சியினுடைய அளவு வந்து 1:4:2 அப்படிங்கிற அளவுல செய்யணும். அந்த 4 அப்படிங்கிறது நம்ம கும்பகம் பண்ண வேண்டிய பயிற்சி. அது எப்படி பண்ணணும்? அதெல்லாமே பார்த்தோம். இந்த பயிற்சிகள் செய்யும்போது நம்ம உடல்ல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, இளமையாகவே இருக்க முடியும். சங்கு நாதம் கேட்க முடியும். என்றும் மார்க்கண்டேயனாக இருக்க முடியும். இது எல்லாமே பார்த்தோம். அப்புறம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 அடைப்புகளையும் நீக்கும்போது தான் நமக்கு ஞான நிலை கிடைக்கும். அந்த அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படுவதற்கு அ வணக்கம்மா. ஒவ்வொரு முடிச்சுக்கும் 4 அங்குல சுவாசம் தேவைப்படும். ஆக மொத்தம் நம்ம உடலுக்கு தேவையானது 12 அங்குலம் சுவாசம். இது எல்லாமே பார்த்தோம். போன வகுப்புல நம்ம கடைசியா என்ன பார்த்தோம்னா, இந்த 12 அங்குல சுவாசத்த வந்து கொஞ்சம் எதுக்கு, என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விளக்கமா பார்த்தோம். அதுல சிலருக்கு இருந்த சந்தேகங்கள சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கான பாடல்களுக்கு போகலாம். நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய சுவாசம் வந்து எப்பவுமே இடது சந்திரன், வலது சூரியன் அப்படின்னே பார்க்குறோமே, அது எப்படி இடது வந்து குளிர்ச்சி, எப்படி வலது வந்து சூடா போகுது அப்படிங்கிறத போன கிளாஸ்ல விளக்கமா பார்த்தோம். இப்ப எப்படி பிரிச்சுட்டோம், நம்ம உடலையே இடது குளிர்ச்சி, வலது சூடு அப்படின்னு பிரிச்சுட்டோம். அந்த இடது குளிர்ச்சிய வந்து எப்பவுமே ஒரு பெண் தன்மையாவே நாம பார்ப்போம். ஏன்னா, பெண்கள் எப்பவுமே நிதானமா, பக்குவமா, குளிர்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல இடது வந்து பெண் தன்மை அப்படின்னு பார்த்தோம். வலது வந்து அப்ப அதுக்கு அப்படியே எதிரா ஆண் மாதிரி கொஞ்சம் ஆ கோவமா, முரட்டுத்தனமா அது வந்து சூரியன் அப்படின்னு பார்த்தோம். ஆ அதுக்கப்புறம் போன வகுப்புல வந்து நம்ம பார்த்தது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களுக்கு உரிய உறுப்புகள். அது எல்லாமே 2, 2ஆ ஜோடி ஜோடியா இருக்கும். மொத்தம் 10 உறுப்புகள் பார்த்தோம். அதுல 2, 2ஆ நாம பிரித்து பார்த்தோம். அதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒண்ணு வந்து கணவன் மாதிரி வெளியில போயி ஈர்த்துட்டு மட்டும் தான் வரும். அது தேக்கி வைக்காது. இன்னொரு உறுப்பு பெண் தன்மை மாதிரி. அது பையினுடைய அமைப்புல இருக்கும். அது மனைவி மாதிரி சேகரித்து வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெறைய பேர் என்ன புரிஞ்சுகிட்டாங்கன்னா, அப்ப அந்த ராஜ உறுப்பு எல்லாம் ஆண் தன்மை. அப்ப அது வலதுக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, அடுத்து நம்ம பார்க்கும்போது அது இடதுக்குன்னு பார்த்தது குழப்பிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அன்னைக்கு? கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இருதயம். இந்த 5ம் ராஜ உறுப்புகள். இத வந்து நான் கணவன் மாதிரி அப்படின்னு சொன்னேன். அதாவது அது அது அதனுடைய தொழில் வந்து ஈர்த்து அந்த ஈரப்பதத்த பிடித்து வைக்கக்கூடிய தொழில் செய்யும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த பிடித்து வைக்கக்கூடியது அனைத்தையும் அதனுடைய ஜோடி உறுப்புகளான கல்லீரலுக்கு பித்தப்பை, நுரையீரலுக்கு பெருங்குடல், இருதயத்துக்கு சிறுகுடல், மண்ணீரலுக்கு இரைப்பை, அ க நுரை சிறுநீரகத்துக்கு சிறுநீரகப் பை அப்படின்னு பார்த்தோம்.
இந்த இந்த பை அமைப்புல இருக்கிறதையெல்லாம் மனைவின்னு சொன்ன உடனே எல்லாரும் அத வந்து பெண் தன்மை, இடது அப்படின்னு புரிஞ்சுகிட்டாங்க. ஸோ அது என்னோட தப்பு தான். நான் வந்து இது வேலை செய்யும், இது தேக்கி வைக்கும் அப்படிங்கிறதுக்காக அத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு சொன்னேன். ஆனா இந்த இடதுல இருக்கக்கூடிய இந்த இந்த மெயினான அந்த ராஜ உறுப்புகள் இருக்கு இல்லையா? ஈர்க்கக்கூடிய வேலைய செய்றது, அது எல்லாமே இடது நாசி வழியா கனெக்ட் ஆகி இருக்கும். அது கணவன் மாதிரின்னு சொன்னேன். ஆனா, அது எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கிறது இடது நாசில. அப்ப நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து 2 விதமான நாடிகள் பிரியுது. ஒண்ணு இடது நாடி, ஒண்ணு வலது நாடி. இடது நாடி தான் சந்திரனுக்குரிய தன்மை, குளிர்ச்சியான தன்மை. அதுல இணைக்கப்பட்டது தான் இந்த ராஜ உறுப்புகள். அ அந்த ஈர்க்கும் தன்மை கொண்ட உறுப்புகள். வலது நாடி வந்து சூடான தன்மை கொண்டது. அதுல இணைக்கப்பட்டது அந்த பை மாதிரி உள்ள உறுப்புகள். இந்த பை என்ன பண்ணும்? அந்த பெரிய உறுப்பு கொண்டு வந்தத ஃபுல்லா சேகரித்து வைக்கும். அது அப்ப சூடானா தான் அந்த அந்த சூட்டு மூலமா அதுக்கு உள்ள தேங்கி இருக்கிறது எல்லாமே வெளியேறும். அப்ப இந்த பைகளுக்கு சூடு தேவ. அப்ப அது வலது நாசில கனெக்ட் ஆகி இருக்கு. இந்த ஈர்த்து வைக்கக்கூடியதுக்கு குளிர்ச்சி தேவ. அப்ப அது எல்லாமே இடது நாசில கனெக்ட் பண்ணியிருக்கு. அத வந்து குழப்ப வேண்டாம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 12 சுவாசம் நமக்கு தேவ. ஏன்னா, இந்த இடதுல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆழமான உறுப்பு. அதுக்கு அதிகமான சுவாசம் தேவ. 12 சுவாசம் தேவ. 12 அங்குலம். ஆனா, நம்ம இன்ஹேல் பண்றது 8 சுவாசம் தான். சராசரியா நம்ம 8 அங்குலம் தான் சுவாசிக்கிறோம். அப்ப இப்ப எப்படி இருக்குன்னா, 2 நாசியிலயும் நாம இன்ஹேல் பண்றோம். இந்த இடது எல்லாமே பெரிய உறுப்பு. அப்ப அதுக்கு அதிகமா காற்று தேவ. இந்த வலதுல இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன உறுப்புகள். அப்ப அதுக்கு கொஞ்சம் சூடான காற்று இருந்தாலே போதும். இடதுக்கு தான் அதிகமான குளிர்ச்சியான காற்று தேவைப்படுது. ஆனா நம்ம இன்ஹேல் பண்ணும்போது 8 தான் எடுக்கிறனால, வேகமா இந்த சின்ன பை உறுப்புகள் எல்லாமே வேகமா நிரப்பப்பட்டுருது. இந்த இடதுல இருக்கக்கூடிய பெரிய உறுப்புகள நல்லா குளிர்ச்சி பண்றதுக்கு அதிகமான இடது சுவாசம் பத்த மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது? சந்திரன் வந்து குறைஞ்சுகிட்டே போகுது. பிறை மாதிரி குறைஞ்சுகிட்டே போகுது. சூரியன் என்ன ஆகுறாரு? வளர்ந்துகிட்டே போறாரு. அப்ப இந்த இடது தானே வந்து குளிர்ச்சியா நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அது வந்து குறைஞ்சுகிட்டே போகுது. நம்ம அதிக நேரம் சூரியனுடைய தாக்கத்திலே இருந்தா நம்ம என்ன ஆவோம்? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செடிய வந்து 24 மணி நேரமும் வெயில் படுற மாதிரியே வச்சா என்ன ஆகும்? அது கொஞ்சம் கொஞ்சமா சூம்பி போகும். அதுல இருக்கிற தண்ணி சத்து எல்லாம் போயி, அது அப்படியே வறண்டு ப்ரவுனா மாறி, அப்புறம் அப்படியே அது இல்லாம போயிரும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும் என்ன ஆகுது? இந்த இடது வந்து குறைஞ்சுகிட்டே போயிருச்சு. நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி சத்து, அந்த சந்தோஷம், அந்த அறிவு இதெல்லாம் அப்படியே குறைஞ்சுகிட்டே போயி, சூரியன் மட்டும் வளர்ந்துகிட்டே போறாரு. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற தண்ணிச்சத்து எல்லாம் போயி, உடல் எல்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. முகத்துல சுருக்கம் எல்லாமே வருது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த நிறங்கள் எல்லாம் மாறுது. வெயில்லயே கிடந்தா எப்படி அது ட்ரையா மாறி ப்ரவுனா மாறுதோ, அது மாரி நம்ம உடல் நிறங்கள் எல்லாம் மாறி, கடைசியா எந்த சத்தும் இல்லாம நம்மளுடைய உடலும் வந்து இல்லாமல் போயிருது. இப்படிதான் உடல் அழியுது. அதுக்கு தான் அந்த "மதி தேய, ரவி வளர" அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் நம்ம இறப்புக்கு காரணம். அப்ப அந்த 4 அங்குல சுவாசத்த நம்ம எடுக்கணும். அப்ப நம்ம இன்ஹேல் பண்றதே 12 இன்ஹேல் பண்ணிட்டோம்னா, இந்த வலது பக்கம் உள்ள உறுப்புகளுக்கு 8 அங்குலம் தான் தேவை. அது 8 எடுத்துட்டு அது பாட்டுல இருக்கும். வ அ இடதுல உள்ள உறுப்புகளுக்கு 12 அங்குலம் தேவை. அப்ப அது 12யுமே எடுத்துக்கும். இந்த மாதிரி நம்ம கரெக்ட்டா 12 இன்ஹேல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் திருமூலர் சொல்றாரு. "நீ 16 அங்குலம் இன்ஹேல் பண்ணணும்னு நெனச்சேன்னா, கட்டாயம் நீ 12 வந்து இன்ஹேல் பண்ணிறலாம். அதனால 16 சுவாசம் வேணும் அப்படின்னு நெனச்சு நீ பயிற்சிய ஆரம்பி. அப்ப இன்ஹேல் பண்ணும்போதே 16 இன்ஹேல் பண்ணிரு. அடுத்து எக்ஸேல் பண்ணும்போது 2 பங்கு. அப்ப 32 எக்ஸேல் பண்ணிரு. நடுவுல நீ நிப்பாட்ட வேண்டியது 64 கும்பகம் பண்ணிரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கணக்கு குடுத்ததுக்கு காரணம், நமக்கு தேவை 12 தான். ஆனா 16 எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம கடைசியா பார்த்தோம்.
இதுலயும் இன்னும் புரியல அப்படின்னாலும், நீங்க எப்பவும் போல எனக்கு தனியா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த கிளாஸ்ல கிளியர் பண்ணிறலாம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து கடைசி பாடல் வந்துட்டோம். கடைசி பாடல்ல அவர் 2டே விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து நமக்கு பயிற்சிய கரெக்ட்டா சொல்லிட்டாரு. 1:4:2 அப்படிங்கிற ரேஷியோல நம்ம பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னும் சொல்லிட்டாரு. இப்ப கடைசி பாடல்ல அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி எது முக்கியம்? நீ பயிற்சி பண்ண பிறகு உனக்கு என்ன செய்யும்?" இந்த 2 மட்டும் தான் இந்த பாடல்ல சொல்றாரு. அப்ப இந்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சில 2 விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுட்டு இன்னைக்குரிய பாடலுக்கு போகலாம். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து கிரியை. நம்ம யோகாக்கு வர்றவங்களுக்கு ஓரளவு கிரியை தெரியும். ஏன்னா, நம்ம அடிக்கடி யோகா செஷன்ல கிரியை கிளாஸ் வைக்கிறோம். ம் அ தெரியாதவங்களுக்காக லைட்டா அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அ கிரியை அப்டின்னா, கிரியைனா செயல். நம்ம வந்து சில செயல்கள் செய்யணும். ஆசனம், மூச்சு பயிற்சி அது வேற. எப்படி நம்ம காலையில எந்திரிச்சதும் நம்ம இரைப்பைய வந்து மலம் கழித்து அத எம்ப்டி பண்றோம். அப்புறம் சிறுநீரக பைய யூரின் போய் எம்ப்டி பண்ணி, அந்த 2 வேலைய மட்டும் கரெக்ட்டா செஞ்சுர்றோம். அந்த 2 பைய மட்டும் கிளீன் பண்ணிர்றோம். இது போக உடல்ல இன்னும் நெறைய கழிவுகள் இருக்கும். அதையும் வந்து நம்ம கிளீன் பண்ணணும். அது நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அத யோகா அப்படின்னு வரும்போது, யோகா கிளாஸ்ல நம்ம அத சொல்லி தர்றோம். எப்படி வந்து உடம்பு முழுசையும் எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருக்கோம். அது வந்து யோகால சத்கிரியை அப்படின்னு இருக்கும். சத் அப்படின்னா 6. நம்ம உடலுக்கு தேவை மொத்தம் 6 விதமான கிரியைகள். இந்த 6 கிரியைய நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, அடிவயிறு. அடிவயிற சுத்தம் பண்றதுக்கு ஒரு கிரியை. அந்த கிரியைக்கு பெயர் வந்து பஸ்தி. நம்ம அடிவயிற அந்த பஸ்திக்குள்ள நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம விளக்கெண்ணெய் சாப்பிடுவோம். சிலருக்கு பழக்கம் இருக்கும். மாசம் ஒரு தடவ விளக்கெண்ணெய் சாப்பிட்டோம்னா, நல்லா மோஷன் வந்து லூஸ் மோஷன் மாதிரி போயி, அந்த அடி வயிறு கிளீன் ஆகும். சிலர் வந்து இந்த சித்த மருத்துவத்துல ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு ஃபுல்லா மோஷன் போயி கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடி வயிற கிளீன் பண்ற பயிற்சிக்கு பெயர் தான் வந்து பஸ்தி. அதுல நம்ம யோகா கிளாஸ்ல வந்து பொதுவா நம்ம சொல்றது வந்து இனிமா எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த மாதிரி ஆன்லைன்லயே நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக் இருக்கும். இதுல வந்து நம்ம தண்ணி நிரப்பிக்கணும். அதுல இருந்து ஒரு டியூப் கனெக்ட் ஆகும். அதுல வந்து சின்னதா ஒரு அம் அ ஓட்டையோட அந்த பைப் முடியிற இடம் இருக்கும். இத நம்மளுடைய ஆசன வாய் பகுதியில விட்டு, அந்த தண்ணி முழுவதையும் அது நம்ம செய்ய விருப்பப்படும்போது, அத இன்னும் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த தண்ணி வந்து ஆசன வாய் வழியா நம்மளுடைய அந்த மலக்குடல் முழுவதும் போகும். அதுக்கப்புறம் அந்த மலக்குடல நல்லா கிளீன் பண்ற மாதிரி ஒரு பயிற்சி செய்வோம். இது என்ன பண்ணும், நம்ம எவ்வளவுதான் மோஷன் போனாலும் அதுல இருக்கக்கூடிய இன்னும் பல கழிவுகள், மலங்கள ஃபுல்லா இது வந்து நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி குடுத்துரும். இது வந்து பஸ்தி முதல் கிரியை. அப்புறம் அப்படியே அடி வயிற்றுல இருந்து கொஞ்சம் மேல வந்தோம்னா, நம்மளுடைய நடுவயிறு, தொப்புள் பகுதிய சுத்தி இருக்கிறது, இந்த சிறுகுடல், இரைப்பை இதுலயும் சில கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள அகற்றக்கூடிய பயிற்சிக்கு பெயர் வந்து நௌலி. அந்த நௌலிக்குள்ளயும் நெறையா வேரியேஷன் நெறைய டைப்ஸ் இருக்கும். அந்த நௌலிங்கிறது எப்படின்னா, நம்ம உட்யான பந்தம் செய்றோம் இல்லையா? நடு வயிற ஃபுல்லா உள்ள இழுத்து பிடிச்சுக்கிறது. அப்புறம் அத வேகமா விட்டு எடுக்கிறது. அப்புறம் அத வலதும், இடதுமா அசைக்கிறது. இந்த மாதிரி நௌலிலயும் நிறைய வகைகள் இருக்கு. இந்த பயிற்சி செய்றது மூலமா, நம்ம இந்த சிறுகுடல், நடுவயிறுல இருக்கக்கூடிய கழிவுகள வந்து நல்லா நீக்கலாம். அடுத்து 3வது அப்படியே நடுவயிறுல இருந்து மேல வந்தோம்னா, நம்மளுடைய தொண்டை பகுதியில இருந்து அந்த உணவு குழாய். அ நம்ம இரைப்பையையும், உணவு குழாயையும் அப்படியே சேர்த்து கிளீன் பண்ற மாதிரியான ஒரு பயிற்சி. அதற்கு பெயர் வந்து தௌத்தி. அந்த தௌத்திக்குள்ளேயும் நெறைய வகை இருக்கு. தௌத்திங்கிறது என்னன்னா, அ நல்ல கொஞ்சம் உப்பு, வெந்நீல போட்டு நல்லா கரைச்சு, அந்த தண்ணிய நல்லா குடிச்சிட்டு, குடிச்ச உடனே அத வந்து அப்படியே வாமிட் எடுக்கிறது. தௌத்திங்கிறதே வாந்தி எடுக்கக்கூடிய பயிற்சி தான் தௌத்தி.
அந்த மாதிரி நம்ம கிளீன் பண்றது. இந்த உணவு குழாய நல்லா கிளீன் பண்ணி எடுக்கிறது. நம்ம சாப்பிட்ட உணவுல நெறையா கழிவுகள் அங்கங்க நிக்கும். அத ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுக்கணும். இது வந்து தௌத்தி. அதுக்கப்புறம் அப்படியே அந்த உணவு குழாய்க்கு மேல வந்தோம்னா, இந்த தொண்டை, மூக்கு இந்த ஏரியா இருக்கு இல்லையா? மூக்குக்கு கீழ உள்ளது. அத வந்து கிளீன் பண்றதுக்கான பயிற்சிக்கு பெயர் நேத்தி. நேத்திக்கு இந்த மாதிரி ஒரு நேத்தி பாட் அப்படின்னு சொல்லி ஒரு கேன் இருக்கும். இதுல நம்ம வெந்நி, உப்பு போட்டு நம்ம எடுத்துட்டு, ஒரு மூக்கு வழியா விட்டு, இன்னொரு மூக்கு வழியா இந்த நேத்திலயும் நெறைய வகை இருக்கும். ஜல நேத்தினா தண்ணிய ஊத்தி எடுக்கிறது. அப்புறம் தூத் நேத்தினா பால ஊத்தி கிளீன் பண்றது. இந்த மாதிரி இருக்கும். அதே இது சூத்திர நேத்தின்னு இருக்கும். அதுனா இந்த மாதிரி ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். அத ஒரு மூக்குல விட்டு தொண்டை வழியா எடுத்து கிளீன் பண்ணும்போது, இந்த தொண்டை, இந்த மூக்கு, இந்த பகுதி எல்லாமே கிளீன் ஆகும். இது மாதிரியும் சில நேத்திகள் இருக்கு. அ அதுக்கப்புறம் இந்த மூக்கு இந்த ஏரியா முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மேல வந்தோம்னா கண்ணு. கண்ணுக்கான பயிற்சி, கண்ண சாதாரணமா நம்ம வந்து இளநீ தண்ணீல கிளீன் பண்றது, இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா, சூரியன பார்த்துக்கிட்டே நின்னா கண் தானாவே கிளீன் ஆகும். இல்லைன்னா ஒரு விளக்க பொருத்தி வச்சு நம்ம கிளீன் பண்றது. இந்த மாதிரி கண்களுக்கான பயிற்சி. அதற்கு பெயர் வந்து திராடகம். திராடகம்னு சொல்லி கண்ண கிளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி நம்மளுடைய மூளை, தலைப்பகுதி. இங்க இருக்கக்கூடிய கழிவு, அடைப்பு எல்லாம் நீங்குறதுக்கு தான் நாம வந்து கபாலபதி பிராணாயாமா செய்றோம். அப்ப இந்த மாதிரி நம்ம உடல் முழுவதையுமே நல்லா பிரித்து, அத முழுவதும் எப்படி வந்து தூய்மைப்படுத்துறதுன்னு சித்தர்கள் வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதுதான் கிரியை. இந்த கிரியை எல்லாம் நீ செஞ்சுட்டு, இந்த பிராணாயாமம் பயிற்சி நீ செய்யும்போது தான், அது வந்து முழுமையான பலன் குடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல்ல சொல்லப் போறாரு. இப்ப நம்ம இருந்து பார்க்கும்போது, அ எ ஒவ்வொரு விலங்குகளா நம்ம பார்த்தோம். அந்த விலங்குகள சொல்லிட்டு, ஒரு குணத்த சொல்லும்போது நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. வந்து ஆன்மாக்கு வந்து பசுவ சொல்லியிருந்தாரு. பசு அப்டின்னா ஆன்மா. அந்த பசு கட்டப்பட்டிருக்கு. அத அவிழ்க்க முடியாம அதுக்குள்ளேயே இருக்கு. அப்போ ஒரு ஒரு மாட்டோட குணத்த பார்த்தா, அப்ப ஆன்மா இப்படிதான் இருக்கு போல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மாதிரி நாய பத்தியும் சொல்லியிருந்தாரு. நாயினுடைய குணம் எப்படியெல்லாம் இருக்கும். நம்ம ஏதாவது தவறு பண்ணா, அந்த மாதிரியான ஒரு மனநிலை, ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி, நாய பத்தி சொல்லும்போது நமக்கு அது நல்லா புரிஞ்சது. அடுத்து அதே மாதிரி குதிரைய பத்தி பார்த்தோம். நம்மளுடைய மூச்சு காற்றும், குதிரையும் ஒண்ணு. அந்த குதிரையுடைய தன்மை எல்லாமே நம்ம மூச்சுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த கிரியைக்கு வந்து எந்த விலங்க உதாரணமா சொல்லியிருக்காரு அப்படின்னா, யானைய சொல்லியிருக்காரு. யானைய பத்தி நம்ம பார்க்கும்போதே, இந்த கிரியைய பத்தின விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? 6 விதமான கிரியை. இந்த 6 விதமான கிரியையுமே பண்ணக்கூடிய ஒரே விலங்கு எதுன்னா, யானை. எல்லா விலங்குகளையுமே நெறைய கிரியைகள் பண்ணும். அதுலயும் யானை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அந்த கிரியைகள் பண்றதுல. அதனால நம்ம அந்த கிரியைகளுக்கு நெறைய கிரியைகளுக்கு பேரே வந்து யானையோட தான் இருக்கும். கஜகிரியை, குஞ்சல் கிரியை, வாமன தௌத்தி இது எல்லாமே எப்படின்னா, யானை எந்த மெத்தட்ல பண்ணுதோ, அதே மாதிரி நம்மளும் பண்றதுக்கு பெயர் வந்து அந்த குஞ்சல, வாமன அப்படின்னு சொல்லி அந்த யானையுடைய பெயர்லயே வரும். இந்த யானை என்ன பண்ணும்னா, நம்ம அந்த இனிமா எடுக்கிறது பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி யானையும் செய்யுமாம். யானை வந்து அ மண்ணு மட்டும் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல அது வந்து வாழாது. அது இருக்கக்கூடிய இடத்துல நல்ல தண்ணி, நீரோட்டம், ஆறு இந்த மாதிரி நீர்ப்பரப்பு இருக்கிற இடத்துல தான் யானை வந்து ஆரோக்கியமா வாழும். அந்த யானை என்ன பண்ணும், நல்லா தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு, அதுவாவே மூலபந்தம் பண்ணி, அந்த தண்ணிய ஃபுல்லா அது உடம்புக்குள்ள எடுத்துட்டு, அப்புறம் அதுவாவே அந்த இனிமா மாதிரி வயிற வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துரும். அது மாதிரி நம்ம கோயில்ல, நம்ம வீடுகளுக்கு யானைய கூட்டிட்டு வரும்போதெல்லாம், அதுக்கு தண்ணி ஊத்திருப்போம் இல்லையா? அதோட தும்பிக்கைக்குள்ள. நம்ம அந்த மாதிரி தண்ணி ஊத்தும்போது,
அது ஏதாவது ஒரு மூக்கு துவாரம் வழியா தான் அந்த தண்ணிய உள்ள ஃபுல்லா உரியும். உறிஞ்சிட்டு அடுத்த துவாரம் வழியா தண்ணிய வந்து வெளியில அனுப்பும். நமக்கு அது கண்டுபிடிக்க தெரியல. ஆனா அதுதான் நேர்த்தி. ஒரு துவாரம் வழியா தண்ணிய உறிஞ்சி அடுத்த துவாரம் வழியா எடுக்கிறது. அது யானை குளிக்கும்போதும் அப்படிதான். அது வந்து தும்பிக்கைய உள்ள விட்டு தண்ணிய உரியிற மாதிரி இருக்கும். ஆனா, அது இடது நாசில உறிஞ்சிட்டு, அந்த தும்பிக்கைய தலைக்கு மேல தூக்கி உடம்புல நல்லா ஃபோர்ஸா அடிக்கும்போது, அது வலது நாசி வழியா கிளீன் பண்ணும். நம்ம காலையில டெய்லி பயிற்சியில பண்றோம் இல்லையா? அதே பயிற்சிய அது வந்து தண்ணிய ஊத்தி அது வந்து கிளீன் பண்ணும். அதே மாதிரி தௌத்தி தண்ணிய குடிச்சிட்டு வாமிட் பண்றது. அதுவும் அது தண்ணிய எடுத்து வாய்க்குள்ள குடுத்துட்டு, கொஞ்ச நேரத்துல அத நல்லா அண்ணாந்து பார்த்து, அந்த தண்ணிய ஃபுல்லா அது வெளியில அனுப்பிரும். திராடகமும் யானை பண்ணும். அ அது எங்க இருந்தாலும் சரி, அதோட கருவிழிய அசைக்காமலே வச்சிருந்து, அப்படியே அந்த நீர ஃபுல்லா வெளிய அனுப்பும். ஏன்னா, யானை வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய விலங்கு. அதோடைய தோல் எல்லாமே பார்த்தா அதிகமான ஹீட்ட வாங்கி வச்சுக்கக்கூடிய உடலா இருக்கும். அதனால அது இந்த அளவுக்கு கிரியை பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அதோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அது மாதிரி நம்ம மட் பாத்ன்னு சொல்றோம் இல்லையா? மண்ண வந்து உடம்பு ஃபுல்லா பூசிட்டு இருக்கிறது. அதுவும் வந்து யானை இயற்கையாவே பண்ணும். எங்க சகதி இருக்கோ, அங்க போய் நல்லா உடம்ப வந்து அதுல ஃபுல்லா பூசிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த அந்த ஈர மணலோடயே உலாத்தும். அப்புறம் அந்த மண்ணு வறண்டு போய் விழும்போது, உடல்ல இருக்கிற கழிவ ஃபுல்லா அது உறிஞ்சு எடுத்துரும். அதுக்கப்புறம் யானை வந்து அந்த மண்ண தட்டி விட்டுட்டு, அது ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி யானைக்கு தான் வந்து அந்த கிரியையில வந்து அதிகமான அந்த நாலேட்ஜ் இருக்கிறனால, கிரியை அப்டின்னாலே நம்ம வந்து யானைய வந்து நெனச்சுக்கலாம். அது மாதிரி யானையுடைய தூங்கக்கூடிய பொழுது பார்த்தோம்னா, அது பகல் பொழுது ஃபுல்லாவே 12 அங்குலம் தான் சுவாசிக்கும். நமக்கு திருமூலர் அதத்தானே சொல்றாரு இல்லையா? 12 அங்குலம் சுவாசம் தேவன்னு. யானை 12 அங்குலம் சுவாசம் செய்து, இரவுல எப்படி இருக்குன்னா, 1 மணி நேரத்துக்கே 4 முறை தான் சுவாசிக்குது. அப்ப என்ன பண்ணுது? ரொம்ப ஆழ்ந்த சுவாசம் பண்ணுது. அது இன்ஹேல் பண்ற மூச்சு காற்று ரொம்ப நேரத்துக்கு உள்ளுக்குள்ளேயே நிக்குது. மெதுவா தான் மூச்ச வெளிய விடுது. அப்ப இது எல்லாமே நம்ம யானைய பார்த்து நாம கத்துக்க வேண்டிய குணங்களா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யானைக்கும் வந்து சில நேரம் மதம் பிடிக்கும். அப்ப அந்த அந்த மதம் பிடிக்கக்கூடியது நம்மளுடைய மனம். நம்மளுடைய மனம் எப்படி இருக்குங்கிறது நம்மளுடைய மூச்சு காற்ற பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம நம்ம ஃப்ரெண்ட் யாரோ வந்து நம்ம பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அவங்க வேகமா இப்படி மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா, வீட்ல ஏதோ பிரச்சனை போல அப்படின்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து கேட்போம். அவங்களுடைய சுவாசத்த வச்சே நம்ம அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அவங்களுடைய சுவாசம் டல்லா இருக்கு அப்படின்னா, சாப்பிடலையா என்ன? அப்படியும் கேட்போம். அப்ப அவங்க ஒருத்தருடைய சுவாசத்த வச்சு அவங்களுடைய மனநிலைய புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் அந்த யானையுடைய குணம் தான் நம்மளுடைய சுவாசம். அத எந்த அளவுக்கு நம்ம யானை மாதிரி பயிற்சி பண்ணி சரி பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து மாறும். இந்த இந்த கழிவுகள் எல்லாம் இருக்கிறனால தான் நம்மளுடைய உடல் வந்து மலங்களோட இருக்கு. இந்த கழிவுகள் நீங்க நீங்க நம்மளுடைய உடலும் சுத்த உடலா ஆயிடும். அதனால தான் யானை வந்து இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். ஏன்னா அதோட உடல்ல வந்து கழிவே இல்ல. அது வந்து தன்னுடைய உடல பொன்னுடலாவே வச்சிருக்கு. யானை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதனுடைய உடல் வந்து தங்கம். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த கிரியைகள் பண்ண பண்ண நம்மளுடைய உடலும் வந்து சுத்த தேகமா, பொன்னுடலா வந்து மாறும். இதுதான் கிரியையினுடைய முக்கியத்துவம் இந்த கடைசி பாடல்ல சொல்றாரு. அப்ப நம்ம மூச்சு பயிற்சி செய்யணும் செய்யணும்னு ஆர்வம் காட்டுறத விட, கிரியைகளையும் செய்யணும். கிரியைகள் செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி செய்யும்போது தான் அதனுடைய பலன் முழுமையா நமக்கு வந்து கிடைக்கும். இது கிரியை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து அ இன்னொரு விஷயம் வந்து துரியம் பத்தி சொல்லியிருக்காரு. துரியம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு நிலை. நம்ம ஏற்கனவே துரியம் வந்து பார்த்துருக்கோம். அ இந்த இந்த உயிர் படக்கூடிய அவஸ்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நல்லா ஆக்டிவா பேசி உணர்வோட இருக்கும்போது, அந்த உயிர் வந்து புருவம் மத்தியில இருக்கும். இது வந்து நனவு நிலை. அப்புறம் கொஞ்சம் நம்ம அப்படியே அரை தூக்கத்துக்கு போறோம் அப்படின்னா, கனவு காண்ற மாதிரி வந்துரும். இது வந்து சொப்பன நிலை, கனவு நிலை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் இறங்கி, அ க இருதய சக்கரத்துக்கு வரோம்.
பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் இறங்கி நம்மளுடைய வயிற்றுக்கு வரும். இது வந்து துரிய நிலை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்னும் இறங்கி வரும்போது அது துரியாதீதம் அப்படின்னு பார்த்தோம். இது நம்மள மாதிரி ஆட்களுக்கு அந்த உயிர் ஆற்றல் அப்படியே இறங்கி வர்றது துரிய நிலை. இப்ப நம்ம மூச்சு பயிற்சி பண்ணி நம்மளுடைய சுவாசத்த மாத்தும்போது, இதே மாதிரி சுவாசம் மேல் நோக்கி போகும். எப்படி நமக்கு உயிர் கீழ இறங்குதோ, அதே மாதிரி நம்ம உடல் சுத்த உடலா மாறும்போது, உயிர் ஆற்றல் மேல் நோக்கி போகும். அப்ப இதே மாதிரி நம்மளுடைய நனவு நிலைக்கு மேல ஒரு நிலை இருக்கும். அந்த நிலைக்கு பேரும் துரிய நிலை. நமக்கு இருக்கிறது கீழ இருக்கிற நிலை மாதிரி, மேல இருக்கக்கூடியது துரிய நிலை. அந்த நிலைக்கு நம்ம வந்து போயிருவோம். நம்மளுடைய உயிராற்றல் அதுக்கப்புறம் கீழ இறங்காது. மேல போகும். அந்த துரிய நிலைக்கு போவோம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த துரிய நிலையில அப்ப என்ன இருக்கும்னா, இரவும் இருக்காது, பகலும் இருக்காது. இப்ப நமக்கு நமக்கு ஏன் இந்த உடல்ல இவ்வளவு மலம் சேருது? ஏன் இவ்ளோ பிரச்சனைன்னா, இந்த இரவு, பகல்னு 2 பொழுது இருக்கனால தான். நைட் ஆக ஆக நமக்கு என்ன செய்யுது? உடல் சோர்ந்து போயிருது. நமக்கு தூங்கணும்னு தோணுது. இல்ல நைட்டு ஏதாவது படத்துக்கு போலாம். ஹோட்டலுக்கு போலாம். இப்படியெல்லாம் நைட் ஆனா ஒரு சிந்தனை வருது. காலையில ஆனா நமக்கு என்ன ஆயிருது? நல்லா ஏதாவது ஜிம்முக்கு போணும், ஏதாவது ஆக்டிவா பண்ணணும், இத கத்துக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு 2 விதமா தோணுது. அதனால இதுல சில வினைகள செய்றோம். அத கழிக்க இதுல வினைகள் செய்றோம். அந்த வினைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த இரவு, பகல் அப்படிங்கிறது எல்லாமே மாயை. இது 2மே நமக்கு கிடையாது அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சுன்னா, நமக்கு இந்த வினையே கிடையாது. வினை இல்லாத ஒரு நிலைக்கு வந்துருவோம். அப்ப இரவும் இல்லாத, பகலும் இல்லாத ஒரு நிலை, இரவு, பகல் அற்ற ஒரு நிலை நமக்கு எப்ப கிடைக்கும்னா, இந்த துரிய நிலைக்கு நாம போகும்போது தான் கிடைக்கும். அந்த துரிய நிலை தான் ஞானத்துக்கு முந்திய நிலை அல்லது தவத்துக்கு அடுத்த நிலை. தவத்த விட உயர்ந்த நிலை துரிய நிலை. அந்த நிலைக்கு நம்மளால போக முடியும். அப்ப அந்த துரிய நிலை பற்றி சொல்லியிருக்காரு. அங்க நம்ம எப்படி இருப்போம்? அ இரவுனா தூங்குறது, பகல்னா முழிச்சிருக்கிறது. இந்த துரிய நிலையத்துல நம்ம தூங்கி தூங்காம இருப்போம். இல்ல முழித்து முழிக்காம இருப்போம். தூங்கியும் முழித்தும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் துரிய நிலை. அது நம்ம அடையும்போது தான் நம்மளால உணர முடியும். இப்பதைக்கு நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அது இரவு பகல் அற்ற நிலைன்னு. அப்ப இப்ப என்ன சொல்ல வர்றாரு? நீ பிராணயாமம் 1:4:2 செய்ய போற. இதுக்கு முன்னாடி கிரியை செய்யணும். இதுக்கப்புறம் உனக்கு துரிய நிலை கிடைக்கும். இதுதான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. இப்ப பாடல பார்க்கலாம். பாடல் வந்து ரொம்ப 4 வார்த்தைகள் உள்ள ஒரே பாடல். பார்ப்போம். 577வது பாடல். 12 ஆணைக்குப் பகலிரவு உள்ளது. 12 ஆணையைப் பாகன் அறிகிலன். 12 ஆணையைப் பாகன் அறிந்தபின் 12 ஆணையைப் பகலிரவில்லையே. இப்ப 2 வரிய தனியா எடுத்துப்போம். அடுத்த 2 வரிய தனியா எடுத்துப்போம். இந்த முதல் 2 வரியில என்ன சொல்லியிருக்காரு? 2வது வரிய பார்ப்போம். 12 ஆணையை 12 விரல் அளவு உள்ள அந்த பிராணன். இந்த இடத்துல யானை அப்படின்னு சொல்றது பிராணன சொல்றாரு. பாகன் அருகிலன். பாகன் அப்படிங்கிறது நம்ம தான். பாகன் தான் இந்த ஆன்மா. அந்த பாகனுடைய யானை யாரு? நம்மளுடைய மூச்சுக்காற்று. 2வது வரிய பாருங்க. 12 ஆணையை பாகன் அருகிலன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த 12 அளவு அங்குல மூச்சுக்காற்று என்ன ஏது அந்த பிராணன் அப்படிங்கிறது அருகிலன். இந்த பாகனாகிய நமக்கு தெரியவில்லை என்றால் 12 ஆணைக்கு பகல் இரவு உள்ளது. அந்த 12 அந்த யானைக்கு நமக்கு தான். பகல் இரவு உள்ளது. நமக்கு பகலும் உண்டு, இரவும் உண்டு. அதனால பகல்ல செய்ற வினையையும் செய்றோம். இரவுல செய்ய வேண்டிய வினையையும் செய்றோம். இப்ப 3, 4வது வரிய எடுத்துக்கலாம். 12 ஆணையை பாகன் அறிந்த பின். அந்த 12 அங்குல சுவாசம்னா என்ன? அந்த யானைய எப்படி நாம பயிற்சிவிக்கிறது? அப்படின்னு பாகனாகிய நம்ம தெரிந்த பிறகு 12 ஆணைக்கு பகல் இரவு இல்லையே.
அந்த 12 சுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுகிட்ட இந்த பாகனுக்கு ப பகலும் இல்லை, இரவும் இல்லையே. அப்ப வினைகள் இல்லையே. இந்த பயிற்சி செஞ்சு நீ துரிய நிலைக்கு போயிட்டேன்னா, உனக்கு பகல், இரவு இல்லையே. உனக்கு வினைகள் இல்லைன்னா, நீ தான் இறைவன அடைஞ்சிற போற. அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காரு. 12 ஆணைக்கு பகல், இரவு உள்ளது. இந்த 12 அங்குல சுவாசம் உள்ளவர்களுக்கு பகல், இரவு எப்ப இருக்கும்னா, 12 ஆணைக்கு பாகன் அருகிலன். அந்த 12 அங்குல சுவாசம் என்னன்னு பாகன் தெரியவில்லைனா, 12 ஆணையை பாகன் அறிந்த பின், அந்த பாகன் 12 அங்குல சுவாசம்னா என்னன்னு தெரிந்த பிறகு, 12 ஆணைக்கு பகல், இரவு இல்லையே. பகலும் இல்ல, இரவும் இல்ல. அப்ப அந்த யானை துரிய நிலைக்கு போயிருச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான பாடல். ஒ ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காரு. நீ இந்த 13 பாடல்லையும் பிராணாயாமம்னா என்ன, என்ன செய்யணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா, நீ செய்றதுக்கு முன்னாடி யானைக்குரிய அந்த கிரியைகளையும் செஞ்சேனா தான், பாகனாகிய நீ அந்த யானைய வந்து பக்குவமா கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்துட்டேன்னா, உனக்கு தான் துரிய நிலை, பகல், இரவு அற்ற நிலை உனக்கு தான் கிடைக்கும். அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? அப்பா இந்த பயிற்சி கிரியை பயிற்சி 6யுமே ரெகுலராவே பண்ணணுமாக்கா? இந்த மூச்சு பயிற்சி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா 6யுமே பயிற்சியுமே அது நம்மளுடைய உடல பொறுத்து, வயத பொறுத்து இருக்கு. நம்ம நம்ம எல்லாமே பார்க்கணும். நம்ம கபாலபதி பிராணாயாமா செய்யும்போது சொல்றோம் இல்லையா? அந்த 11 to 12 பேட்சுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம 5 to 6ல செய்ற அளவுக்குலாம் நம்ம செய்ய வைக்க மாட்டோம். அவங்க ஏஜுக்கு என்ன அப்படிதான். ஆனா 6மே கட்டாயம் நம்ம வந்து பழகணும். ரெகுலரா எ இந்த இந்த பயிற்சி இந்த நாளுக்கு, இத்தன நாளைக்கு ஒருக்க இந்த பயிற்சி. நம்மளுடைய உடல் இப்ப கப உடலா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இனிமா குடுக்கலாம். நல்லாவே தௌத்தி குடுக்கலாம். வாத உடல்ல இருக்கிறவங்களுக்கு, இவங்கள மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா, அவங்க உடம்புல வேகமா தண்ணி சத்து போயி கிறங்கிருவாங்க. அப்ப முறைப்படி ஒரு டீச்சர் கிட்ட கேட்டு, அவங்க உடல் என்னன்னு தெரிஞ்சு, அவங்க ஷெட்யூல் போட்டு குடுக்குற மாதிரி செய்யணும். அதே மாதிரி கிரியை செஞ்ச அன்னைக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும். இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஆசையா போறோம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம கிரியை செய்ய வேண்டியதில்ல. ஏன்னா, அங்க போய் நம்ம நல்லா சாப்பிட போறோம். கிரியை செய்யும்போது உடம்பு கிளீன் ஆகும்போது, அது அப்படியே ஒரு குழந்தையோட உடல் மாதிரி மாறிக்கிட்டு வரும். அந்நேரம் நம்ம இப்படியெல்லாம் சாப்பிடணும்னா, அப்ப நமக்கு அந்த மனப்பக்குவம் வரணும். கிரியைக்காக உணவ விடக்கூடிய பக்குவம்லாம் வரணும். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணலாம். சொல்லு பிரியா. ஆமா, நல்லாதான் இருந்தது இன்னைக்கு. ம். ஆமா. அந்த யானை உதாரணமா வச்சு இது பண்ணது. ம். மக்கள் கேள்வி இருந்தா ஏதாவது கேட்கட்டும். நம்ம சொன்னது எல்லாமே நல்லாதான் சொல்லியிருந்த நீ. இப்ப சொல்லுங்க. யானை வந்து நைட்டு 1 hour ஒருக்க தானே மூச்சு இது பண்ணுங்கிறீங்க. இல்ல இல்ல, அது வந்து ஒரு சின்ன ஒரு தவறாயிடுச்சு. அதாவது யானை வந்து ஒரு நிமிடத்துக்கு 12 முறை காலையில பிரீத் பண்ணும். சரியா? நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 4 முறை தான் பிரீத் பண்ணும். ஆழ்ந்த சுவாசத்துக்கு போயிடும். அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா, நேச்சுரலாவே இந்த யானைக்கு இந்த குணம் இருக்கு. அதே மாரி இந்த 12 இந்த 12 நிமிஷம் சுவாசிச்சாலும், 4 நிமிஷம் சுவாசிச்சாலும், இடநாடியும், வடநாடியிலயும் ஒரே மாரி காத்து வரும். சீரா வரும். அந்த யானைய வளர்க்குற பாகனுக்கு தான் அது தெரியும். மனிதன் மாரி கிடையாது. இப்ப நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, எப்ப நீங்க செக் பண்ணாலும் ஏதாவது ஒரு பக்கம் தான் டாமினேட் ஆகும். 24 நிமிஷத்துக்கு ஒருக்க அது மாறும். இந்த பக்கம், அந்த பக்கம் மாறும். சில நேரம் எமோஷன் வந்துச்சுன்னா, அது ஒரு பக்கம் மாறும். யானைக்கு அந்த மாதிரியான இது இல்லாம, எப்பயுமே ஸ்டேபிளான ஒரு இடநாடியும், வடநாடியும் சேர்ந்து இதாகும். அதனால தான் யானைய வந்து கோயிலுக்குள்ள கொண்டு போய் யானைட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம். ஏன்னா, அது எப்பயுமே வந்து சூரிய நாடியும், சந்திர நாடியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அது சுழுமுனையில சுவாசிக்குதுன்னு அர்த்தம்.
அந்த யானை. ம். ஆமா. அதுக்காக அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது. அந்த ம் அ யானையோட சுவாசம்ன்றது ரொம்ப மெச்சூர்டான சுவாசம்ன்ட்டு. அது தவறுதலா 4 வந்து 1 மணி நேரத்துக்கு 4ன்னு ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த குழப்பம் வந்திருக்கு. ஆமா. அதே மாரி பிரியா சொன்னா இல்லைங்களா, நாங்க வந்து கிரியாவ பத்தி நாங்க ரொம்ப டீட்டெயிலா இது பண்ணும்பொழுது, இந்த யோகால வந்து ஏகப்பட்ட கிரிகைகள் இருக்கு. ம். அ ஒரு துணிய முழுங்கி, அந்த துணிய வெளிய எடுக்கிறது. அப்புறம் மூக்குல பால ஊட்டுறது. இது மூக்குல வந்து அ வெதுவெதுப்பான ஆயில ஊட்டுறது. இந்த மாரி பல கிரிகைகள் இருக்கு. இது யார்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம் அப்டின்னா, அதத்தான் வந்து கஜக்கிரியை அப்டின்னு சொல்லுவாங்க. யானை இது எல்லாமே பண்ணும். தண்ணி குடிச்சு வாந்தி எடுக்கிறது. பூனையே பண்ணும். சில நேரம் வந்து வாந்தி எடுக்கும். நாங்க பூனைங்க நெறைய வளர்க்குறோம். வாரத்துல ஒருக்கையாவது ஒரு பூனை ஏதாவது வாந்தி எடுக்கும். அது பார்த்தீங்கன்னா, முடி எல்லாமே வரும். நம்ம உடம்புல வந்து தேக்கி வைக்கும். பித்தம்ன்றது இந்த 1 வாரத்துக்கு உரிய பித்தம்லாம் தேக்கி வைக்கும். இல்லையா? அத வந்து நம்ம சரியா வெளிய எடுத்து விடுறது. இது பார்த்தீங்கன்னா, யானைக்கு தெரியுது அப்ப. நம்ம ஏன் இப்ப சோர்வா இருக்கோம் அப்டின்னா, எங்கேயோ அடப்பு இருக்கு. அப்ப மூக்குல தண்ணிய ஊத்தி இது பண்றது, தண்ணிய குடிச்சிட்டு தவுத்தி பண்றது, எனிம அதுவாவே பண்ணிக்கிறது. அ யானை வந்து அதோட சுவாசத்த அதுவே பேலன்ஸ் பண்ணிக்குது, இந்த மாரி. அப்ப அடப்பு எல்லாம் நீங்குனதும், அது சுவாசம் நல்லா இருக்கிற மாரி அதுக்கு ஃபீல் பண்ணுது யானை. ஸோ இப்படிப்பட்டத வந்து நாங்க யானைட்ட இருந்து தான் கத்துக்கிறோம். அதனால தான் வாசி யுகத்துல முதல் கடவுளே கணபதி தான். கணபதிய வலம் வருவோம்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஏன்னா, அது வலப்பக்கமா சுத்துவான். கணபதிய நீ வந்து வணங்கிட்டு போனாலே, அன்னைக்கு அவன் வந்து உன்னை எப்படி காப்பான் அப்படின்னா, உனக்கு தேவையான மூச்ச அவன் குடுப்பான். புரியுதுங்களா? கணபதி வந்து அஹ எப்ப புரொடெக்டர், காட் ஆஃப் சேவியர் தானே அவரு. புரொடக்ட் அ அப்ஸ்டக்கிள் ரிமூவர். தடைகளெல்லாம் மாத்திருவாரு. எப்படி? அது வந்து சுவாசத்த சரி பண்ணுவாரு. அப்படி என்ற ஒரு இது. சரியா? அதாவது இரவு, பகல் இல்லையே அப்படின்றதுக்கு நம்ப சித்த இதுல ஏகப்பட்ட இது இருக்கு. ம். ஏகப்பட்ட பேரு விதவிதமா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து பிரியா அன்னைக்கு சொன்னது, ம் துரியம். ம். ஆமா. துரியம் தான் தூங்காமல் தூங்கும். ம். ஆ மனது, உடல், ஆன்மா 3ம் லயத்து போது. ம். நீ ஒரு வேல பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு ரேடியோல ஒரு அழகான இளையராஜா பாட்டு போடுறாரு. கொஞ்ச நேரம் அந்த வேலைய நிப்பாட்டி போட்டு, மனமும், உடல் வேற ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பாட்ட ரசிக்கணும்னா, அந்த மனது, உடலு, ஆன்மா 3ம் அப்படியே கண்ண மூடி கொஞ்ச நேரம் ரசிக்குது இல்லையா? இதான் வந்து லயம். ம். இந்த துரியத்துல வந்து இது 3மே அப்படியே அந்த லயமாயியே இருக்கும். நீ இருக்கியா? தூங்குறியா? இல்ல இருக்கியான்னே தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு லயத்து போய் இருக்கும். ம். இதுதான் பிரியா சொன்ன இரவு, பகல் அற்ற இடம். அந்த லயத்திலேயே தூங்குறோமா? இல்லையான்னே தெரியாம இருக்கிறது தான் அந்த துரிய நிலை. அது ஒரு நிலை. ம். இரவு, பகல் அற்ற இடம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது இரவு, பகல் இல்லாத நேரம் கிடையாது அது. உன் உடம்புல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் நின்னா, அங்க இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. ஏன் அங்க இரவு கிடையாது அப்படின்னா, அங்க எப்பயுமே முழு சூரியன் இருக்கும். அதனால அங்க இரவே கிடையாது. அது ஏன் பகல் கிடையாதுன்னா, அங்க எப்பயுமே முழு மதி கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த இடது நாடி, வலது நாடி இதுல உள்ள அடப்புகள்லாம் நீண்டுருச்சுன்னா, ஆமா உன் கண்ணால அந்த சூரியனும், சந்திரனும் சேர்ந்த அந்த ஒளிய உன் கண்ணால பார்க்க முடியும். சூரியனும் இருக்கான். முழுமதி. என்னைக்குனாலும் அங்க முழுமதி எப்பயுமே இருக்கான். அப்படின்னா, அதுதான் இரவு, பகல் அற்றது. புரியுதுங்களா? நம்ம முழு சூரியனும், முழு சந்திரனும் நம்ம கூடயே இருப்பான். கண்ண மூடுனா 2 சந்திரனும், சூரியனும் சேர்ந்து ஒளி குடுப்பாங்க. இருளே இருக்காது உனக்கு. அதுதான் இரவு, பகல் இல்லையே! அப்படியும் நம்ம சொல்லலாம்.
ம். ஆமா. சரி மக்களே, இன்னைக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ம். நிறைய பார்த்தாச்சு. துரியம் பார்த்தாச்சு, இரவு பகல் பார்த்தாச்சு. அப்புறம் இன்னைக்கு யானையை வச்சு இந்த கிரியைகள். ஆமா, அது இன்னைக்கு ம், ம், நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ம். முடிஞ்ச கிரியைகள் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். ஆமா, உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதுக்கு. ஆமா, நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப தீவிரமா நம்ம இந்த பிராணாயாம பயிற்சி இதுல நம்ம ஈடுபடுவோம்னா, நீங்க கண்டிப்பான முறையில சில கிரிகைகள் பண்ணாதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. நேத்தி பண்ணி பாருங்க. நேத்தி பண்ணி நல்லா கபாலபதி பண்ணி பாருங்க ரெகுலரா. அதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவு சுவாசம் உங்களுக்கு உடம்புக்குள்ள வந்துட்டு போன மாரி இருக்கும். ம். நேத்தி, கபாலபதி. இது கபாலபதியும் கிரியை தான். ஆமா. அப்புறம் கொஞ்சம் பயம்லாம் இல்ல, தைரியமா இருக்குன்னா, அப்புறம் அவங்கள வந்து தௌத்தி கொண்டு வர வேண்டியதுதான். அப்ப தௌத்திலயும் அவங்களுக்கு பயம் போயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எனிமாவும் சேர்த்து கொண்டு வர வேண்டியதுதான். ம். ஆமா. சரி மக்களே. ம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. வேற பிரியா எதுவும் சொல்ல விரும்புறியா பிரியா? இல்ல நான் இதுவே அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வகுப்புல வந்து ஒரு தடவை திரும்ப போய் அந்த இயமம் நியமத்தெல்லாம் தேடி பார்த்துட்டு ம். அத ஒரு சிறப்பு வகுப்பா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, ஏதோ மெசேஜ் பார்த்தேன் நானு. ம். ம். நம்ம சரி. அந்த கதைகளை கேட்கும்போதே நம்ம எல்லாருக்கும் தோணுச்சு இந்த இந்த கேரக்டரையாவது நம்ம வளர்த்துக்கணும், இந்த ஒரு விஷயத்தையாவது விடணும்னு. அத வந்து என்னன்னு நம்ம கிட்ட பகிர்ந்துக்கும் போதே அது ஔவையார் சொல்வாங்க இல்லையா, அறம் செய்யினே சொல்ல மாட்டாங்க, நீ அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்லுவாங்க. மனசார நம்ம நினைச்சாலே போதும், கட்டாயம் அது ஒரு நாள் செயல்பட்டுரும். அதனால நம்ம அன்னைக்கு வகுப்புல நான் இத மனசார நினைக்கிறேன்னு மட்டும் நம்ம சொல்லுவோம், அது கட்டாயம் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால அடுத்த வகுப்பு வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம விரும்புற இயமம் எது, நியமம் எது, ஒண்ணொண்ணு மட்டும் ஆரம்பிப்போம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இயமம நாம கடைபிடித்தோமா அப்படிங்கிறதையும் நாம ஒரு வகுப்புல சொல்லுவோம். இந்த கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ம். இல்ல வருவாங்க, சொல்லதானே போறாங்க. ரைட். சரி, அப்போ ஒரு வாரம் லீவு தானா? அதான் இந்த லீவ் ஃபுல்லா அவங்க யோசிக்கட்டும், ம். எந்த இயமத்தை கடைபிடிப்போம், எந்த நியமத்தை ஆமா. கடைபிடிப்போம். ஃபெஸ்டிவல்லாம் வருது. ம். ஆமா. நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம சொன்ன கிரிகள் எல்லாமே மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. சரி, யானை பண்றது எதுக்குப்பா நம்ம பண்றது? அதெல்லாம் கஜக்கிரியைகள் அப்படின்ட்டு நினைச்சாலும் நினைப்பாங்க. சரி. சரி மக்களே, ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம். சரி. ரைட்டு. ம். வணக்கம். குட் நைட். ஆனா திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நன்றி. அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி பிரியா. நன்றிமா. தேங்க்யூ பிரியா. தேங்க்யூக்கா.